Hello friends, welcome to Sri Tech Talks. வாட்ஸ்அப்பில் ஒரு சூப்பர்பான ஃபீச்சர் இருக்குது, அதுதான் ஸ்க்ரீன் ஷேரிங். சப்போஸ் நீங்கள் ஒரு வீடியோ காலில் இருக்கும்போது உங்களுடைய மொபைலில் இருக்கக்கூடிய ஸ்க்ரீனை நீங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கோ ஃபேமிலி மெம்பர்ஸுக்கோ ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்க்ரீன் ஷேரிங் ஆப்ஷனை யூஸ் பண்ணி உங்கள் ஸ்க்ரீனை ரொம்ப சுலபமாக ஷேர் பண்ண முடியும். ஸோ அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ரொம்ப குயிக்காக நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இதற்காக 2 மொபைலுக்கு இடையில் நான் வீடியோ கால் பண்ணி ஆன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ பாருங்கள் எப்படி இதை நான் செய்கிறேன் அப்படின்னு. ஜஸ்ட் ஸ்க்ரீனை டச் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு இந்த ஆப்ஷன் ஷோ ஆகும். இதில் 3 டாட்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஷேர் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். இதை ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கேட்கும். அந்த ஸ்டார்ட்டை நீங்கள் இப்போ கிளிக் பண்ணுங்கள். இப்போது நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மொபைலில் இருக்கக்கூடிய ஸ்க்ரீன் அப்படியே நெக்ஸ்ட்டு பக்கத்து மொபைலில் அப்படியே ஷோ ஆகிறத நீங்கள் பார்க்க முடியும். இப்போ பாருங்கள், நம்ம என்ன இந்த மொபைலில் பண்ணோம்னாலும் அந்த ஸ்க்ரீன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்து மொபைல்லையும் ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன் ஷேரிங்கை செய்யணும். சப்போஸ் நீங்கள் ஸ்க்ரீன் ஷேரிங் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதை கேன்சல் பண்ணுறதுக்கு மறுபடியும் அந்த வீடியோ காலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டாப் ஷேரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும், மறுபடியும் பேக் டு வீடியோக்கு நீங்கள் வந்துடுவீங்க. உங்களுடைய ஸ்க்ரீன் ஷேரிங்கும் கேன்சல் ஆயிரும். ஸோ இப்படி தான் வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஸ்க்ரீனை ஷேர் பண்ணணும். இந்த வீடியோவை யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் போடுங்க. தொடர்ச்சியாக வீடியோக்களை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள்.